ஹே ஆல் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஃபைன்ஸ் வித் சபா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீஷோவில் நான் வாங்கியிருக்கிற ஃபுட் வியர் கலெக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப் ஃப்ளாப்பு, அப்புறம் நார்மலாக போட்டுக்கிற செப்பல் மாதிரி வாங்கியிருக்கேன். நம்ம வந்து இது வெளியில் போகிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வீட்டுக்குள்ளேயுமே போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு 1 by 1 காமிக்கிறேன். இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 250 தான் வரும். 1 by 1 உங்களுக்கு காமிக்கிறேன், பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த சாண்டில் வித் க்ரீன் கலர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பர்பிள் கலரும் இருக்குது. நான் வந்து எனக்கு க்ரீன் கலர் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டேன். இந்த மேட்சிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதை டச் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்குது. போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்னு தெரியல, போட்டு பார்ப்போம். போட்டுக்கிறதுக்கு ரொம்பவே சாஃப்டாக நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ரேட்டு 212 rupees. நம்ம நெக்ஸ்ட் ஸ்லிப்பர் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு கேர்ள்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பிங்க் கலர். ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் திக்கான பிங்காக இருக்க மாதிரி இருக்குது. இது ரொம்பவே தொட்டு பார்க்கவே சாஃப்டாக இருக்குது. இன்னும் போட்டால் ரொம்பவே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதோட ரேட் கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. ஜஸ்ட்டு 177 மட்டும்தான். இதை நம்ம வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கிற மாதிரியும் இருக்குது, வெளியில் நம்ம போகிறப்பையும் யூஸ் பண்ணிக்கலாம். பேண்ட்டு, இந்த ஜீன்ஸு இந்த மாதிரி வியர் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம போட்டோம், ட்ரௌசர்ஸ் வியர் பண்ணும்போது இதெல்லாம் போட்டால் ரொம்ப லுக்காக சூப்பராக இருக்கும். வியர் பண்ணுவோம். சூப்பர் சாஃப்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ளாட்டாக இருக்குது, நல்லா வாக் பண்ணுறதுக்கு உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருக்குது. ப்ளூ கலர் ஸ்லிப்பர். இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த ப்ளூ கலர்லலாம் யாரும் அதிகமாக வியர் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாரும் என்ன நினைப்போம், இது கொஞ்சம் இந்த கலர்ஸ்லாம் என்னடா அப்படி காமெடியாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிப்போம். மேக்ஸிமம் பிளாக்கு இல்லை ப்ரௌனு, அதையும் தாண்டினா இந்த பிங்க்கு, இந்த மாதிரி லைட் ஷேடு உள்ள கலர்ஸ்லாம் வாங்குவோம். லைட் எல்லோ அந்த மாதிரி, இந்த மாதிரிலாம் யாரும் வாங்கி பார்த்துருக்க மாட்டோம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா இதை பார்க்கும்போது நம்ம என்னென்னா ரெஸ்ட் ரூம் போடுறதுக்கு இல்லை இந்த மாதிரி வீட்டுக்கிட்டலாம் போட்டு போடுறதுக்கு மாதிரி தான் இருக்குது. அதனால் இதோட ரேட் 237 237 நினைக்கிறேன். அதுக்கு கொஞ்சம் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் போட்டு பார்த்தா சாஃப்டாக இருந்தால், நல்லா இருந்தால் ஒர்த்துன்னு சொல்லலாம். பார்ப்போம். எஸ், நான் கூட என்னமோ ரேட் அதிகமாக இருக்குது, ஒரு 100 ரூபாய் ஸ்லிப்பரை நம்மகிட்ட 200 rupees 250 rupees கிட்ட தள்ளி விட்டாங்கன்னு நினச்சேன். பட் நிஜமாலுமே ரொம்பவே ஒர்த்தான செப்பல் தான். ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்குது. பெரியவங்க கூட இதை யூஸ் பண்ணலாம். ஒரு 40+ இருக்கவங்கலாம் இதை யூஸ் பண்ணலாம். வெளியில் நல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கே கூட போட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்லிப்பர். இது வந்து சாண்டில் வித் பிளாக் மாதிரி மாடலில் இருக்குது. ஃபுல்லாக வந்து ஹார்ட்டின் ஷேப் போட்டு லவ் 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 அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. இதெல்லாம் போகுமா அப்படின்னா எனக்கு தெரியாது, இது போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஜஸ்ட்டு 161 மட்டும்தான். நம்ம வந்து ரெஸ்ட் ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் வெளியில் இங்கே வீட்டுக்கிட்ட நடக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் சிலர் இந்த மாதிரியும் போட்டு போகிறாங்க. இதுவுமே நல்லா தான் இருக்க மாதிரி இருக்குது. 161 அப்படிங்கிறதுனால இதோட குவாலிட்டி இல்லை இதோட என்ன சொல்கிறது, இந்த சாஃப்ட்னஸ்ஸு இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். வியர் பண்ணியாச்சு. போட்டுக்கிறதுக்கு உண்மையாலுமே 161க்கு செம்ம ஒர்த்துன்னு தான் சொல்லணும். சாஃப்டாக தான் இருக்குது. நான் நினச்சேன் பார்க்கும்போது நமக்கு அப்படியே கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது செப்பல்ஸ்லாம், ஆனால் போட்டிருக்கும் போது அவ்வளோ சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது இந்த கட்சு மாதிரி இருக்க, ஆனால் ஸ்லிப்பர் போலவே இருக்க இந்த ஒரு மாடல். எனக்கு இது பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக, இதில் வேரியஸ் கலர்ஸ் இருந்தது. பிளாக்கு, பிங்க்கு, நிறைய கலர்ஸ் இருந்தது. சரி, இந்த ஒயிட்டை வாங்கி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தேன். இது வந்து நல்லாயிருக்கு. எப்படி சொல்கிறது, அந்த வலைப்பின்னல் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த மூங்கில் கூடையெல்லாம் இருக்கும்ல, அந்த டிசைன் மாதிரி இருக்குது. ரோப்லாம் கொடுத்துருக்காங்க.
நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பர்ஃபெக்டாக கட்டிக்கிற மாதிரியான ரோப்பு. இதோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 236 தான். வியர் பண்ணிவிட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காலில் இருக்கிறதே தெரில, ஸ்லிப்பர் இருக்க மாதிரியே தெரில. இந்த சிலர் வந்து ஃபுல்லாக கவர் ஆகணும், ஆனால் வந்து கீழே குனிஞ்சு பின்னாடி இப்படி எடுத்துட்டு போடுற மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். அடிக்கடி ஸ்லிப்பர்ஸை கழட்டி விடுறவங்க இப்படி டக்குன்னு கழட்டி விடுறதுக்கு இந்த மாதிரியான ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குனிஞ்சு சிலர் வந்து இந்த பின்னாடி இருக்க ரோப்பை மாட்டுறதுக்கு கஷ்டப்படுவாங்க. அதனால அந்த மாதிரி பின்னாடி ரோப் இருக்க ஸ்லிப்பர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு அது வந்து பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லாயிருக்கு, எனக்கு இது ரொம்பவே உண்மையாலுமே பிடிச்சிருக்கு. எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்லிப்பர்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட எல்லா லிங்க்ஸையும் ப்ளேஸ் பண்ணுறேன். வேணும்னா கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பாருங்கள், உங்கள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, உங்களுக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு ஒரு வேளை பிடிக்கல அப்படின்னா கூட ரிட்டன் அவைலபிள் இருக்குது. ரிட்டன் ப்ளஸ் ரீஃபண்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக மீஷோவில் கொடுத்துருவாங்க. வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் சொல்லிக்கிறேன். பாய்.